நம்ம மேலே தப்பு இருக்குல்ல. என்ன தாத்தா பேசுறீங்க? இந்த காலத்துல போய் பொண்ணுங்க ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் அபத்தமா இருக்கு தாத்தா. நானும் பொண்ணுகளை வீட்டுல அடைச்சு வைக்கணும்னு சொல்ற ஆள் இல்லம்மா. அந்த கலிவரத பைய நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்ல. கலிவரத இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம உசுறு வாழவே கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. பின்ன என்ன தாத்தா? நம்ம 7 கடல் 7 மலை தாண்டி போனாலும் அந்த கலிவரதன் தொந்தரவு பண்ணுவான். அதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? தாத்தா கொஞ்சம் எல்லாரையும் பாத்துக்கோங்க, நான் வெளியில போயிட்டு வரேன். கதிரு, இந்த நேரத்துல எங்கப்பா வெளியே போற? என்ன பிரச்சனை? அவன் ஆம்பளை புள்ள தானே, ராத்திரியில வெளில போக கூடாதா? ஏப்பா நீ அந்த கலிவரதன் கிட்ட சண்டை போட போறியா? இதுக்கு மேலலாம் அவன் கூட சண்டை போடுறது வேஸ்ட். மொத்தமா அவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா பேசுற? அவனை கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? அவனை உசுரோட விட்டு வச்சா என் மொத்த குடும்பமும் ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல எனக்கு யாரும் தடுக்காதீங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண உங்க அக்கா கல்யாணத்தை நீங்களே நிறுத்த போறீங்களா? சொல்லுங்க, நீங்களே நிறுத்த போறீங்களா? நீங்க அந்த ஆளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா ரோகிணி கல்யாணம் எப்படி நடக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்க கோவப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அதான் ராகினி போலீஸ் டீமோட வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்ம கல்யாண வேலையை மட்டும் பாப்போம். காலையில நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? சொல்லுங்க, நல்லா இருக்கா? போங்க கதிர், போய் வேலையை பாருங்க. போங்கன்னு சொன்ன. கதிரு, நடக்கிற வேலையை பாப்போம். முதல்ல உள்ள போ. இப்ப போறேன், நாளைக்கு பாத்துக்கிறேன். என் தங்கமே, ரொம்ப நன்றிம்மா. பாட்டி, எங்க உன் புருஷன்? எதுக்கு? போலீஸ் கேட்டா பதில் சொல்லணும். உள்ள சாமி கும்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் லாக்அப்ல வச்சு பூஜை புனஸ்காரமே பண்ணி அனுப்புறேன். போய் கூட்டிட்டு வா. எதுக்குன்னு சொல்லு. வாசல்ல ஜீப் நிக்குது, 2 பேரும் வந்து ஏறுங்க. எதுக்கு? உங்களை அரெஸ்ட் பண்றோம். அதான் எதுக்குன்னு கேக்குறாரு. தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணாம பாராட்டு விழா நடத்துவாங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க ரோகிணியை ஆளை வச்சு கடத்திருக்கீங்க. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஷாக் ஆகுறீங்க? எதை வச்சு சொல்ற? சுங்குவார் சத்திரம் கிளி ஜோசியர் கிட்ட கேட்டோம். நீதான் பண்ணன்னு சொன்னாரா? அதான் வந்தோம். எங்களை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? பின்ன ஆதாரம் இல்லாம வரதுக்கு எங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ பொய் சொல்ற. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கிளம்பு. அப்ப கடத்துறதுக்காக அனுப்பினியே உன் தாத்தனுங்க. அவனுங்க எதுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கானுங்க? என்ன சொல்ற? நேத்து உன் ஆளுங்களை ஸ்டேஷன்ல வச்சு சிறப்பா கவனிச்சோமா? அதான் அவனுங்க சிம்பிளா எல்லாம் உண்மையா சொல்லிட்டானுங்க.
மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். எங்களுக்கும் ரோகிணிக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையுமே இல்லை மேடம். கலிவர்தையா கடத்த சொன்னதுனால தான் நாங்கள் கடத்தினோம். கலிவர்தையா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து ரோகிணி நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, நீங்க அவளை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது தலைமறைவா வச்சிருந்து 2-3 நாள் கழிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாரு மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன விளையாடுறியா? எவனோ ஒருத்தன் என் பேரை சொன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவே நீ? இப்ப வண்டியில வந்து ஏற போறீங்களா இல்லையா? நீ சொல்ற மாதிரி நாங்க யாரையும் அனுப்பல. அத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இங்க பாரு, நீ வேணும்னே எங்க மேல இருக்க கான்ல சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. முறையான ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கோஆபரேட் பண்ணா நல்லது, இல்லனா போலீஸ் என்ன பண்ணுமோ அத பண்ணும். என்ன பழி வாங்குறியா? இப்ப வந்து வண்டியில வந்து ஏறலன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன கொடுமைங்க இது? கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலடா. இவங்கலாம் பண்ற கூட்டு சதிடா. ஹலோ, ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன சதின்னு அங்க தெரியும். ஏய், கிட்ட நான் பேசல. இப்ப நீங்க 2 பேரும் வந்து வண்டியில ஏறுறீங்களா இல்ல ஏத்தணுமா? எப்படி வசதி? வா. கதிரு, என்னடா காரியம் பண்ண போற? விடுங்க தாத்தா. என்ன இந்த அறுவாடை தூக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தியா? அதை மறந்துட்டு பேசுறியா? நீங்க கட்டின கயிறை நீங்களே அவுத்து விடுங்க. அந்த கலிவர்தனை ஸ்டேஷன்ல வச்ச கதையை உனக்கு நேத்து அவ்வளவு சொல்லியும் புரியலையா? அன்னைக்கு அப்படியே விட்டு இருந்தா அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளி இருப்பேன். இப்ப பாருங்க அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு. ரோகிணி கடத்துறதுக்கு ஆல் செட் பண்ற அளவுக்கு வந்துட்டான். என்ன வேணா இருக்கட்டும், ஆனா உடனே அருவலை தூக்காத. குடு குடுடா. விடுங்கம்மா, நீங்க அவனை சும்மா விட மாட்டேன். நீ பருவலை விட போறியா இல்லையா? விடுறா. அறுவாடை அறுவாடை குடுக்கல. சொன்ன கேளு. விடுங்கம்மா. அம்மா, சொன்ன கேளு. கையெடு. விடுன்னு சொல்றல. விடுங்கம்மா. கையெடு. விடுடா.